ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 28/8/2021 சனிக்கிழமை அன்று நடைபெற்ற எம்எஸ்சி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் ஆளுநர் யார்? அப்போ பார்த்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருந்தாங்க. இப்போ ஆர்.என். ரவி. அடுத்த கொஸ்டின், யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ராதாகிருஷ்ணன். அப்துல் கலாம் பிறந்தநாள் பார்த்திங்கன்னா தேசிய மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறோம். நேருவோட இது பார்த்திங்கன்னா தேசிய குழந்தைகள் தினம். மகாத்மா காந்தி அகிம்சை தினமாக கொண்டாடுறாங்க. ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டேயாக கொண்டாடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது அப்படின்னா 75வது சுதந்திர தினம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த வருஷம் எத்தனாவது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மாதிரி குடியரசு தினம் எத்தனையாவது குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடணும், அதோட சிறப்பு விருந்தினராக யார் வந்தா அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லிடுங்க. அடுத்து, காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி என்ன அப்படின்னா நாதஸ்வரம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. அடுத்த கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா என்.வி. ரமணா. ஆனால் இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரசூட் அவர்கள். அடுத்து, புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது அப்படின்னா நீர்நிலைகளை. நெக்ஸ்ட்டு, பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது மீன். சோழர்கள்லாம் புலி, சேரர்கள்லாம் அம்பும் வில்லும். அடுத்து, குக்கரில் சாதம் வைக்க 1 டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்படின்னா 2 முதல் 3. அடுத்த கொஸ்டின், வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால். நெக்ஸ்ட்டு, மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறுகிறதுனா எல்லாத்துக்கும் தெரியும், திங்கட்கிழமை. அடுத்து, நீதிமன்றம்னா நீதி என்றால் பள்ளிக்கூடம் டேஸ் ஆகும். நீதிமன்றம்னா நீதி, பள்ளிக்கூடம்னா கல்வி. அடுத்து, ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னா 4 பக்கங்கள், 4 சைட். நெக்ஸ்ட், இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா. ஃபஸ்ட்டு பாரத ரத்னா விருது வாங்கினவங்க யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு எது? தொடை எலும்பு. சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் டேஸ் கைப்பற்றினர் அப்படின்னா தாலிபான்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம்னா மதுரை. 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது அப்படின்னா 3ஆல். மற்ற எல்லாமே இது வகுக்க முடியும், ஆனால் 3ஆல் வகுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது அப்படின்னா பாக்டீரியா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அரிசியில் தான். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி அப்படின்னா கங்கை, ஆர்க்டிக், அட்லாண்டிக், ஆஸ்திரேலியா. அட்லாண்டிக்ங்கிறது ஒரு கடல், ஆர்க்டிக்குங்கிறது ஒரு கடல், கங்கைங்கிறது ஒரு நீர் சம்மந்தப்பட்டது தான், ஒரு ஆறு. ஆனால் ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு கண்டம். அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து, எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னா நுரையீரல். கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஆப்பிள். அடுத்து, இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார் அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம். அதே மாதிரி ராக்கெட் மனிதன் யார் அப்படின்னா சிவன். அடுத்த கொஸ்டின், பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எது அப்படின்னா அண்டார்டிகா. நெக்ஸ்ட்டு, கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னா நாமக்கல். அடுத்து, விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது அப்படின்னா ப்ளூ கிராஸ். கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது அப்படின்னா வேலூர் கோட்டை. நெக்ஸ்ட்டு, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காமராஜர். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். அடுத்த கொஸ்டின், கோவிட்-19 வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது அப்படின்னா ஃபுகான். அடுத்து, படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. நெக்ஸ்ட்டு, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி.
அடுத்து பார்த்திங்கன்னா மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு என்ன அப்படின்னா பசு. நெக்ஸ்ட்டு மஞ்சக்காமலை நோய்க்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழா நெல்லி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது அப்படின்னா கலப்பு திருமண உதவி திட்டம். அடுத்து தமிழ் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடம் அப்படின்னா நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடம் அப்படின்னா பாலை. அடுத்து சீரிழமை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை, மை விகுதி கெடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த இதுபடி இது வந்து புணர்ந்திருக்கு. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சூரியனை குறிக்காது அப்படின்னா திங்கள்னா நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்னொரு மீனிங் வந்து மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் அப்துல் கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து தமிழங்கள். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த புணர்ச்சி விதிப்படி இது வந்து இது சேர்ந்திருக்கு. அடுத்து தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை, தொன்மைனா பழமை. சித்தம் என்பதன் பொருள் சித்தம் என்பது மனம். அடுத்து கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னா கல்வி. நெக்ஸ்ட்டு தவறான சொல்லை கண்டறிக. கண்டான், நண்டு, வண்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது. வென்றான்ங்கிறது இந்த ரா வராது, அது வந்து வல்லின ரகரம் தான் வரும். அடுத்த கொஸ்டின், சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னா நம் முகம் மாறினால். அடுத்த கொஸ்டின், வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் யார் அப்படின்னா நுகர்வோர். அடுத்து காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா மதுரை. அவர் 1921 மதுரைக்கு வருவார். அப்போ தான் அவரோட உடை அணிவதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அன்னை தெரசாவுக்கு டேஸ்க்கான நோபல் பரிசு கிடைத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு எந்த வருஷம்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று அப்படின்னா வளையாபதி. ஓகே, டோட்டல் 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.